கோலிக்குண்டு விளையாட்டுப் போட்டியில் அசத்திய பெண்கள். மதுரை மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தின் சார்பாக நடைபெற்ற பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளின் நிறைவு நாளான இன்று கோலிகுண்டு விளையாட்டுப் போட்டியில் பெண்களும் முதியவர்களும் கல்லூரி மாணவர்களும் குழந்தைகளும் பங்கேற்ற அசத்தினர். தமிழ்நாடு அருங்காட்சியகத் துறையின் கீழ் இயங்கும் மதுரை மாவட்ட அருங்காட்சியகத்தின் சார்பாக கடந்த மே 11ஆம் தேதி தொடங்கி இன்று வரை பல்வேறு வகையான பாரம்பரிய விளையாட்டுகளை போட்டிகள் நடத்தப்பட்டன. பல்லாங்குழி, தாயம், தட்டாங்கல், நொண்டி, கிட்டிப்புல் ஆகிய விளையாட்டுகள் நடைபெற்றன. அதன் தொடர்ச்சியாக இன்று கோலிக்குண்டு விளையாட்டில் போட்டிகள் அனைத்து தரப்பினரும் பங்கேற்கும் வகையில் வயது வாரியாக நடைபெற்றதோடு வில்லாபுரம் மீனாட்சி நகரைச் சேர்ந்த சுமதி என்பவர் குடும்பத் தலைவர்களுக்கான கோலிக்குண்டு விளையாட்டுப் போட்டியில் முதல் பரிசு வென்றார். அவர் கூறுகையில், 25 வருஷத்துக்கு பிறகு இந்த விளையாட்டை நான் தற்போது விளையாடியுள்ளேன். சிறுவயதில் என் வயதை ஒத்த பையன்களோடு நான் விளையாடுவேன். இப்போது பிறக்கும் குழந்தைக்கு கூட மொபைலை கையில் கொடுத்து தான் உணவை ஊட்டுகிறார்கள். நொண்டி, கிட்டிப்புல், கோலிகுண்டு உள்ளிட்ட விளையாட்டுகளை நமது குழந்தைகளுக்கு நான் சொல்லித் தர வேண்டும். அப்போதுதான் இந்த விளையாட்டுகளை அழிய விடாமல் காப்பாற்ற முடியும் என்றார். ஓபன்ல இருக்கு பாரு. யாரு இப்ப நான் நீங்க சொல்லுங்க. நீங்க 4 காய் தான் உள்ள இருக்கு. கொஞ்சம் மேல இருக்காங்க. அடுத்து வா போட்றே. மா அந்த அக்கா வரண்டாங்க. கோலிக்குண்டு விளை